Hi friends, welcome to Tailoring Trends. இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போறது front part cutting. Already part 1, part 2னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்கிறேன். இந்த blouse வந்து cross cutting blouse அப்படிங்கறனால நம்ம பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே cross லைன்ல வைக்கணும். நல்ல cross லைன்ல வச்சுக்கோங்க. ஏனா வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பத்தல இல்ல துணி வந்து பத்தல அப்படினாலும் நம்ம ஜாயின் பண்ணி கூட தச்சிக்கலாம். ஆனா நல்ல crossல போடிங்கனா தான் அந்த கப் ஷேப் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே front பார்ட்டுக்கு நான் அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். இதுல ஷோல்டர், neck லைன், arm hole லைன் இது எல்லாமே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பேக் பார்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்காண்டி ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து குழியா கொஞ்சம் இறக்கணும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம டெப்த்தாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கையில் வந்து சுருக்கம்லாம் வராது. அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம குழியாக வெட்டுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கப் ஷேப் அந்த கப் டாட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக நான் அந்த கொக்கி பகுதியை எடுத்திருக்கேன். அதில் உள்ள அந்த சென்டர் டாட், அந்த சென்டர் டாட்லேருந்து மேலே அந்த ஷோல்டர் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிங்க, ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம். ஸோ அந்த லென்த்தை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட், சென்டர் டாட். இப்போ அந்த சென்டர் டாட்லேருந்து கீழே அந்த பட்டி பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச் விட வேணாம், கீழே மட்டும் அந்த பட்டி பகுதிக்கு மட்டும் 1/2 இன்ச் விட்டால் போதும் தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் டாட்லேருந்து அந்த கொக்கி பகுதி வரைக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதோட வித்து, சென்டர் டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 12.5 இன்ச் இருக்குது. இதுதான் டோட்டல் செஸ்ட் லென்த்து. இப்போ சென்டர் டாட்டோட வித் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. இப்போ ஒரு 1/4 இன்ச்சை மட்டும் நம்ம கம்மி பண்ணிவிட்டு கீழே அதே டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே 2.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட அந்த வித்து, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட வித்து வந்து 2 சைட்லேயும் எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் இருக்குது. ஸோ அதே 1.25 இன்ச்சை அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே 1.25 1.25. இந்த அளவுகள் ப்ரீஸ்ட் சைஸை பொறுத்து மாறுபடும். இப்போ நம்ம 1.25 வச்சுருக்கோம். இது ப்ரீஸ்ட் சைஸ் கொஞ்சம் பாடியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 1.5 2 இன்ச் அது வரைக்கும் நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொக்கி பகுதியிலேருந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு அதோட வித் எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஸோ அதுவே போதுமானது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த கொக்கி பகுதியை எடுத்துக்கலாம். அதில் மேலே நெக்லைன்லேருந்து அந்த கீழே பட்டி பகுதி வரைக்கும் அதோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.25 இன்ச் இருக்குது. இது வந்து மேலேயும் கீழேயும் தைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் சேர்த்து 4.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு நெக் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மேலே நெக்லைனோட உயரம் எவ்வளோ இருக்குன்னா 6 இன்ச் இருக்குது. ஸோ அதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த நெக்கோட லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 இன்ச், அதே 6 இன்ச் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த 6 இன்ச்சை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கீழே எதுக்குமே நீங்கள் தைக்கிறதுக்காகலாம் விட வேணாம். ஸோ நம்ம இந்த கொக்கி பகுதியில் ஆல்ரெடி விட்டுருக்கோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால மேலே ஷோல்டருக்கு நீங்கள் 1/2 இன்ச் எடுக்க வேண்டாம். மற்றபடி கீழே எல்லாத்துக்குமே நான் 1/2 இன்ச் நான் விட்டு தான்
மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் உள்ள லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த மேலே ஹாம்கோல்லேருந்து அந்த பட்டி பார்ட் வரைக்கும் உள்ள லென்த்தை பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5.25 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் தைக்கிறதுக்கும் சேர்த்து 6.25 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இல்லாட்டினா 6.25 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேருந்து அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பட்டி பகுதியோட லென்த்தும் வித்தும் வேணும். அதுக்காக அந்த பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட் மேலே போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக அந்த மேலே லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கொக்கி பகுதியில் உள்ள லைன் அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இடுப்பு பகுதியில் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத பார்த்தும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு பட்டி பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கொக்கி பகுதியில் ஒரு 3.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி அந்த இடுப்பு பகுதியில் ஒரு 3.25 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கொக்கி பகுதியில் பார்த்திங்கன்னா அதே 3.5 இன்ச் தான் வருது. அதே மாதிரி அந்த இடுப்பு பகுதியில் 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து மேலே தூக்கி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப் ஷேப் வந்து நல்லா தான் இருக்கும், தூக்கி கொடுக்கும். இதுவே நீங்கள் ரொம்பவும் இறக்கமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, சரியாகவும் வராது. அதுக்காக நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுகளை நான் அப்படியே வெட்டி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப்பில் உள்ள 3 டாட்ஸில் நம்ம இப்போ ஒரு டாட் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டாட்லேருந்து மேலே 2 டாட்டும் மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் அப்படி இல்லாட்டினா 1.25 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க அப்படியே ரெடியாகவே வச்சு தைச்சிருவாங்க. ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் மார்க் பண்ணி போடும்போது தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண அளவுகள் எல்லாமே அடையாளப்படுத்திக்கலாம். இதில் 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம பின்னாடியும் அடையாளப்படுத்தணும். அதுக்காக நம்ம பின்னை யூஸ் பண்ணி அதே 3 டாட்ஸை நம்ம பின்னாடியும் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பட்டி பகுதிக்கு அளவு மார்க் பண்ணலாம். அதுக்கு அந்த கொக்கி பகுதியில் 3.5 இன்ச் இருந்துச்சுங்களா, அதை நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியில் 3.25 இன்ச் இருந்துச்சு, அதோடு சேர்த்து 1 இன்ச்சு 4.25 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பட்டி பார்ட்டு. மேலே கர்வாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம 1/2 இன்ச் அந்த கர்வுக்காக வைக்கிறோம். இப்போ நம்ம அந்த பட்டி பகுதியை வெட்டி எடுத்துடலாம். அந்த கொக்கி பகுதியை மட்டும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இல்லாட்டினா 2 சைட்லேயுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. இப்போ நம்ம அந்த பட்டி பகுதியோட அகலத்தை அளவு ப்ளவுஸ்லையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பார்ட்ஸையுமே அந்த சில்க் சாரீ ப்ளவுஸில் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்ட் பண்ண பகுதி வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 2 பீஸ் இருக்குது. நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பார்ட்டையுமே அதில் போட்டு அந்த ப்ளவுஸ் வந்து 10 தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். சில சாரியில் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸ் பிட்டு. அதனால் நம்ம எல்லா பார்ட்டையும் வச்சு ஃபஸ்ட்டு துணி 10 தான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது நம்ம கிராஸ் பீஸாக எப்படி வெட்டினோமோ அதே மாதிரி கிராஸ் பீஸாக தான் நம்ம சாரியோட ப்ளவுஸையும் நம்ம வெட்டி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அளவுகள் எல்லாமே அந்த சாரீ கிளாத்துக்கு பத்துது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் அளவுக்கே நம்ம வெட்ட போகிறதில்ல, எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்ட போகிறோம். ஏன்னா நம்ம தைக்கும் போது தைச்சி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போவே கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அதில் சுருக்கங்கள் கூட வரலாம். இப்போ நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத் ப்ளவுஸை எப்படி தைக்கணுங்கிற ஒரு மெத்தடை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.